ஸோ வெல்கம் யூ ஆல். டுடே நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸில் பைத்தான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஓகேங்களா? பைத்தான் லூப்ஸ், சரிங்களா? பைத்தான் லூப்ஸ். ஸோ பைத்தானை பற்றி பார்க்கும்போது இந்த லூப்பிங் கான்செப்ட் ரொம்ப முக்கியமானதுப்பா. பைத்தான் ஹேஸ் 2 primitive லூப்ஸ் கமாண்ட்ஸ். 2 விதமான முக்கியமான லூப் கமாண்ட்ஸ் இருக்குது பைத்தானில். ஒன்று பார்த்தோம்னா ஒயில் லூப், இன்னொன்று ஃபார் லூப், சரிங்களா? ஒயில் லூப், ஃபார் லூப்னு 2 விதமான முக்கியமான லூப்பிங் கான்செப்ட் இந்த பைத்தான் இருக்குது. மற்ற மொழியில் பார்த்தீங்கன்னா ஒயில் லூப், ஃபார் லூப், டூ ஒயில் லூப்பும் இருக்கும். இங்கே நம்ம இதில் ரொம்ப முக்கியமாக இப்போ பார்க்க போகிறது ஒயில் லூப்பும் ஃபார் லூப்பும் தான். சரி, இதை பற்றி நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஒயில் லூப் என்ன சொல்லுது? ஒயில் லூப்னு ஒன்றுமே இல்லை, ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரையும் அதை செக் பண்ணும். ஒரு கண்டிஷன், கொடுக்கப்பட்ட ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரையும் அதை செக் பண்ணும். With the while loop, we can execute a set of statements as long as a condition is true. As long as a condition is true. ஒரு கண்டிஷன் உண்மையாக இருக்கும் வரை அது அந்த while loop எக்ஸிக்யூட் ஆகுன்றாங்க. அது என்ன உண்மையாக இருக்கும் வரை பார்ப்போமா? இங்கே பாருங்கள், இங்கே நம்ம print I as long as I is less than 6, ஓகேங்களா? இங்கே நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் I. அந்த வேரியபிளை 6க்கு கீழே இருக்க வரைக்கும், 6க்கு கீழே இருக்க வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறோம்ன்றாங்க. பாருங்கள், இதான் ப்ரோக்ராம். வேரியபிள் I is equal to 1, I is equal to 1ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம். while, இதுதான் கண்டிஷன், இதுதான் சின்டெக்ஸ்ப்பா, மறந்துடாதீங்க. whileோட சின்டெக்ஸ் இதுதான். while I is smaller than 6 அப்படின்னா ஐன்ற அந்த வேரியபிள் 6க்கு கீழே இருக்கிற வரை அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிண்ட் ஐயை பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். இங்கே பாருங்கள், இன்டென்டேஷன் இருக்கு பாருங்க, மறந்துடக்கூடாது. ஏற்கனவே நம்ம கிளாஸில் பார்த்துருவோம். இங்கே கீழே என்ன, இதை இன்க்ரிமெண்ட் I is equal to I plus 1னா ஐயோட வேல்யூ ஒன்று ஒன்றா கூட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தங்க. ஐயோட வேல்யூ என்ன? 1. ஐயோட வேல்யூ என்ன? 1. இங்கே என்ன, ஒன்று ஒன்றா கூட்டினா என்ன? 1, 2, 3. ஒவ்வொரு இட்ரேஷன்லையும் இது வரும். ஒவ்வொரு இட்ரேஷன்னா ஒரு இது மேலேருந்து கீழே வரையும் வருது. பார்த்தீங்கன்னா இதுதான் இட்ரேஷன். ஒவ்வொரு நிலையிலையும் அப்படின்னா எத்தனை நிலை வரும்? ஓகேங்களா? 0, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு பிரிண்ட் ஆகி அவுட்புட் வரும். இதுதான் ஒயிலோட சின்டாக்ஸ். ஒயில்ன்ற ஸ்டேட்மெண்ட் வரணும், ஒயில்ன்ற கீவேர்டு வரணும், லாஸ்ட்டில் கோலன் வரணும், நடுவில் கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட் வரணும். இந்த ஒரு தடவை நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா? சரி வாங்க. சரி, ஏற்கனவே நான் சேவ் பண்ணி வச்சிட்டேன் இந்த ப்ரோக்ராமை, பேஸ்ட் பண்ணுறவங்களுக்காக. இதை ரன் பண்ணுவோம், சரிங்களா? ரன் பண்ண என்ன வருதுப்பா அவுட்புட்டு? பாருங்கள், 1, 2, 3, 4, 5ன்னு வந்துருச்சா? இதைத்தான் சொல்கிறாங்க, இதைத்தான் சொல்கிறாங்க. க்ளோஸ் பண்ணிடுவோமா? ஸோ அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், சரியா? அடுத்து இதை மினிமைஸ் பண்ணிடுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா பிரேக் ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா? பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். பிரேக் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிரேக்குன்னா அந்த பிரேக் பண்ணுன்னு அர்த்தம், ஓகேங்களா? அந்த இடம் வந்தோடனே நிப்பாட்டிடுன்னு அர்த்தம். அதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட். With the break statement, we can stop the loop even if the while condition is true. ஒரு while condition ட்ரூவாக இருந்தாலும் கூட நடுவில் நம்ம இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் வச்சு பிரேக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வண்டியில் நம்ம பிரேக் போடுவோம்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இங்கே என்ன சொல்ல வராங்க? எக்ஸிட் த லூப் வென் I is 3. ஐயோட வேல்யூ 3ன்னு வந்தோடனே அந்த லூப் ஸ்டேட்மெண்ட்டை நிறுத்திடுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், I is equal to 1. இதான் வேரியபிள் டிக்ளரேஷன். ஐன்னு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கோம். அந்த வேரியபிளுக்கு மதிப்புன்னா 1. ஏற்கனவே ப்ரோக்ராமில் பார்த்தோம்ல. ரெண்டாவது பாருங்கள் கண்டிஷன், while I is less than 6. ஐயோட வேல்யூ 6க்கு கீழே வரையும் இருக்கணுமா? பாருங்கள், முன்னாடி while கீவேர்டு வந்திருக்கு, நடுவில் கம்பாரிசன் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, லாஸ்ட்டில் கோலன் வந்திருக்கு. இஃப் கண்டிஷன், டெஃபினிஷன் எல்லாத்துக்குமே இது மாதிரி வரும், பார்த்துக்கோம்ல? அதே மாதிரி தான் வருது, சரிங்களா? கீழே பாருங்கள், இன்டென்டேஷன் விட்டுருக்கு. இன்டென்டேஷன் என்ன? ஒயிட் ஸ்பேஸ். இங்கே பாருங்கள், பிரிண்ட் ஐயை பிரிண்ட் பண்ணுறோமா? எவ்வளோ தூரம் பிரிண்ட் பண்ணுறோம்? ஐயை 6க்கு கீழே வரையும் பிரிண்ட் பண்ணணும். அதுதான் அங்கே இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்காங்க. I is equal to I plus 1. இதோட வேல்யூ என்னென்னா, இதை எப்படி எழுதலாம்னா இப்படியும் எழுதலாம். இங்கே பாருங்கள், இதை இப்படி எழுதலாம். I is equal to I plus 1ன்னு அர்த்தம். ஆனால் இதை போட்டால் அவங்க நல்லா புரியும், ஓகேண்ணா? இதை போட்டால் நல்லா புரியும். இதைத்தான் இப்படி எழுதியிருக்கோம். I is equal to I plus 1னா ஒன்றா ஐயை கூட்டி ஐயிலே போடுங்க அப்படின்னு அர்த்தம். அதை தான் இப்படி எழுதியிருக்கோம். அதனால கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அழிச்சிருப்போமா? சரி, அழிச்சிருவோம். ஸோ இங்கே என்ன ஆனால் சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ரா போன ப்ரோக்ராம் அதே ப்ரோக்ராம் தான்ப்பா, ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா என்ன போட்டிருக்கோம்? பிரேக்குன்னு போட்டிருக்கோம். பிரேக்குன்னு என்ன? இஃப் I is equal to 3ன்னு வந்தால் பிரேக். இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா,
ஐயோட மதிப்பு 3 வந்தோடனே ப்ரோக்ராமை நிப்பாட்டிரு அப்படின்னு அர்த்தம். பிரேக்குன்னா என்ன, இங்கே கண்டிஷனை செக் பண்ணுற மாதிரி இஃப் கண்டிஷன் ஏற்கனவே போன கிளாஸில் பார்த்துக்கோம்னா இஃப் இந்த நடுவில் கம்பாரிசன் ஸ்டேட்மெண்ட்டு இங்கே கோலன் ஐயோட வேல்யூ 3 வந்தோடனே இந்த ப்ரோக்ராமை நிப்பாட்டின்னு நீங்கள் சொல்கிறோம். இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா? அப்படின்னா என்ன வரும், அவுட்புட்டு 3 வரைக்கும் வரும். அப்படி தானே? இதை போட்டுருவோமா? பாருங்கள் போட்டேன் ப்ரோக்ராமு. இங்கே என்ன எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன், 5 = 3னா பிரேக் அப்படின்னு பாருங்க. ரன் பண்ணி பார்ப்போமா? வாங்க. ஓகே, என்ன வருது அவுட்புட் பாருங்கள். 1 2 3 வந்தால் நின்றுச்சு பாருங்க. இதுதான் அதோட அவுட்புட்டு. குட். நம்ம அடுத்தது போய் பார்ப்போமா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க, அடுத்தது கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த கண்டினியூன்னு என்னென்னா அதுக்கு ஆப்போசிட். பிரேக்குன்னா அந்த நம்பர் வந்தோடனே நிப்பாட்டின்னு அர்த்தம். கண்டினியூனா அந்த நம்பரை மட்டும் விட்டுருன்னு அர்த்தம். கண்டினியூனா அந்த நம்பரை மட்டும் விட்டுருன்னு அர்த்தம். அவ்வளோதான், வேறு எந்த வித்தியாசமே கிடையாது. பார்ப்போமா? With the continuous statement, we can stop the current iteration and continue with the next one அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, continue to the next iteration if I is 3. ஐன்ற வேல்யூ 3 வந்தோடனே அதை விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அதே ப்ரோக்ராம் தான். ஒரு வேரியபிள் வாங்கியிருக்கேன், அதோட வேல்யூ ஐ. ரெண்டாவது கண்டிஷன் செக் பண்ணுறேன், ஐ இஸ் லெஸ் தென் 6 கோலன் போட்டிருக்கு. அடுத்து பாருங்கள், இன்க்ரிமெண்ட் வேல்யூ கூட்டுறேன், i = i + 1. அதை தான் அப்படி போட்டிருக்கோம். அடுத்து பாருங்கள், கண்டிஷனை செக் பண்ணேன். if I = 3, ஓகேவா? if I = 3 கீழேன்னா கண்டினியூ போட்டிருக்கேன். ஐயோட வேல்யூ 3 வந்தோடனே ஐயை விட்டுருங்க. இது அந்த ஐயில் இருக்க மதிப்பு என்ன, 3. ஐயோட வேல்யூ 3 வந்தோடனே அந்த 3 விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறோம். கீழே பாருங்கள், பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வாங்கணும். அப்போ அதோட அவுட்புட் எப்படி வரும்னா 3 அப்படின்ற நம்பர் மட்டும் வராது. 3ன்ற நம்பர் மட்டும் அவுட்புட்டில் வராது. ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போமா? பாருங்கள், போட்டிருக்கேன் 5 = 3. ஐயோட மதிப்பு 3 வந்தோடனே கண்டினியூ போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதை விட்டுட்டு போய்கிட்டே இருன்னு சொல்கிறோம். ரன் பண்ணுவோமா? வாங்க. ரன் பண்ணியாச்சு. என்ன அவுட்புட் வந்திருக்கு பாருங்கள். 1 2 3 காணாம பாருங்கள். 4 5 6 3 மட்டும் இல்லை. ஏன்னா 3 நம்ம விட்டுட்டோம். அதுதான் இதோட அர்த்தம். i = 3 வந்தோடனே கண்டினியூ போய்கிட்டே இரு, 3 விட்டுட்டு போய்கிட்டே இருன்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்ப்போமா? நாங்கள் இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். எல்ஸ்ன்றது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த இஃப் கண்டிஷன் பார்க்கும்போதே பார்த்தோம். எல்ஸ் அப்படின்றது என்னென்னா இன்னொன்று ஒரு பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ண பயன்படுது. ஒரு 2 கண்டிஷன் இருக்குன்னா ஒரு பிளாக்கில் இருக்க கண்டிஷன் ட்ரூ இல்லைன்னா இன்னொன்று பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு அர்த்தம். வித் த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் we can run a block of code once when the condition no longer is true. இதுதான் ஒரு பிளாக். மேலேருந்து கீழே, எல்ஸுக்கு மேலே இருக்கிறது ஒரு பிளாக்கு, எல்ஸுக்கு கீழே இருக்கிறது ஒரு பிளாக்குன்னு வச்சுக்கோங்க. ஈஸியாக புரியும். எல்ஸுக்கு மேலே இருக்கிறது இது ஒரு பிளாக்கு, எல்ஸுக்கு கீழே இருக்கிறது ஒரு பிளாக். இங்கே என்ன சொல்கிறாங்க, i = 1 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. while i is less than 6 ஐயோட வேல்யூ 6க்கு கீழே இருக்கிற வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதான் கண்டிஷன். பிரிண்ட் ஐயை பிரிண்ட் பண்ணுங்க. என்ன பண்ணணும், கூட்டிக்கிட்டே போங்க, கூட்டிக்கிட்டே போய் பிரிண்ட் பண்ணுங்கன்னு அர்த்தம். சரியா? இதான், அதாவது ஐயோட வேல்யூ 6 கீழே இருக்க வரையும் 1லேருந்து கூட்டிக்கிட்டே போய் பிரிண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5ன்னு வரும். இங்கே என்ன சொல்கிறாங்க, எல்ஸ் இல்லைன்னா அப்படின்னு அர்த்தம். எல்ஸ் வரும்போது பாருங்கள் லாஸ்ட்டில் கோலன் வரணும். எல்ஸ் இல்லைன்னா இதை பிரிண்ட் பண்ணுங்கள். பிரிண்ட் i is no longer less than 6. ஐன்றது 6க்கு கீழே வரையும் சின்னது கிடையாது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா பாருங்கள், இதை செக் பண்ணி பார்ப்போமா? ரெண்டுமே ஒர்க் ஆகும். 2 கண்டிஷனுமே ஒர்க் ஆகும். அதுதான் அந்த எல்ஸோடது. ஓகேங்களா? போட்டாச்சு ப்ரோக்ராமு. இங்கே மேலே இருக்கிறது ஒரு கண்டிஷன், கீழே இருக்கிறது ஒரு கண்டிஷன். ரன் பண்ணுவோமா? பண்ணுவோம். வாங்க, என்ன அவுட்புட் வந்திருக்கு பார்க்கலாமா? வாங்க பாருங்கள், 1 2 3 4 5 இந்த இது ஃபஸ்ட்டு பிளாக்கில் இருக்கிறது ரன் ஆயிடுச்சு, எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. கீழே பாருங்கள் செகண்ட் பிளாக்கு i is no longer less than 6. இந்த 5 வந்தது வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆகாதில்ல. ஏன்னா i is less than 6 6க்கு கீழே இருக்க வரைக்கும் அந்த அளவுக்கு வரையும் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ண முடியாது. அந்த ஃபஸ்ட்டு பிளாக்கு முடிஞ்சு போச்சு. அதனால செகண்ட் பிளாக் இதுதான் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இதுதான் இதோட அர்த்தம். அடுத்து நம்ம பார்ப்போமா? பைத்தான் ஃபார் லூப்ஸ். பைத்தான் ஃபார் லூப்ஸ் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு? பைத்தான் ஃபார் லூப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லூப்பு. அடிக்கடி உங்களுக்கு ப்ரோக்ராம்னு வரக்கூடியது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லூப். வித்தவுட் திஸ் யூ கேனாட் பிகம் ஏ வெரி குட் ப்ரோக்ராம். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்லையும் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகாமல் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராக ஆக முடியாது. பார்ப்போமா? எ ஃபார் லூப் இஸ் யூஸ்டு ஃபார் இட்ரேட்டிங் ஓவர் எ சீக்வன்ஸ். ஓகேங்களா? ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப
ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஃபார் லூப் பயன்படுது. அதை எங்கெங்கே பயன்படுத்துகிறோமா, தட் இஸ் எய்தர் எ லிஸ்ட், எ டியூப்பிள், எ டிக்ஷனரி, எ செட் ஆர் எ ஸ்ட்ரிங். ஓகேங்களா, அது ஒரு லிஸ்ட்டில் பயன்படுத்தலாம், டியூப்பில் பயன்படுத்தலாம், டிக்ஷனரி, செட்டு, ஸ்ட்ரிங்குன்னு எங்கே வேணாலும் பயன்படுத்தலாம். This is less like the for keyword in other programming languages and works more like an iterator method as found in other object-oriented programming languages. இந்த ஃபார் லூப்பு மற்ற ஃபார் லூப்பில் இருக்கக்கூடிய கீவேர்டு மாதிரியே தான், மற்ற லாங்குவேஜில் இருக்க ஃபார் லூப் மாதிரியே தான் எதுவும் ஒர்க் ஆகுது அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. With the for loop we can execute a set of statements once for each time in a list, tuple, set, etc. இது எங்கெங்கே பயன்படுது, லிஸ்ட்டில் பயன்படுது, டியூப்பிளில் பயன்படுது, டிக்ஷனரியில் பயன்படுது, செட்டில் பயன்படுது, ஸ்ட்ரிங்கில் பயன்படுது. இதெல்லாம் என்ன இதோட அர்த்தம், திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கலாம், ஃபார் லூப்பை திரும்ப திரும்ப ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்துருமா, அங்கே என்ன சொல்கிறாங்க, பிரிண்ட் ஈச் ஃப்ரூட் இன் ஏ ஃப்ரூட் லிஸ்ட். இதுதான் அரே, இல்லைன்னா ஒரு லிஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஃப்ரூட்ஸ் இங்கே பாருங்கள், ஃப்ரூட்ஸுன்றதை ஒரு லிஸ்ட். மற்ற லாங்குவேஜ்லாம் அரே இருக்கும், ஆனால் பைத்தானில் அதுக்கு பதிலாக லிஸ்ட்டு நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணோம். இதை பற்றி நெக்ஸ்ட் யூனிட்டில் அதிகமாக பார்ப்போம், அதனால் இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. லிஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் வேரியபிள். ஓகேங்களா, ஒரே ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ வாங்கினா அது வேரியபிள் டிக்ளரேஷன் சொல்லுவோம். இங்கே பாருங்கள் 2-3 வேல்யூ வாங்குகிறோம் பார்த்தீங்களா, ஆப்பிள் வாங்குகிறோம், பனானா வாங்குகிறோம், செர்ரி வாங்குகிறோம். இது மூணையுமே எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், ஒரு வேரியபிளில் ஒன்றுக்கு மேற்பட்ட வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சா அது லிஸ்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, கீழே பார்ப்போம். ஃபார் எக்ஸ் இன் ஃப்ரூட்ஸ், ஃபார் எக்ஸ், இது எக்ஸுன்றது பொதுவாக இதுதான் சின்டெக்ஸ், ஃபார் லூப்போட சின்டெக்ஸ் தான். ஃபார் எனக்குள்ள அதோட வேல்யூ, ஓகேங்களா, அதுக்கப்புறம் எனக்குள்ள அதோட மெம்பர்ஸ், ஓகேங்களா, ஏற்கனவே இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த அதோட வேரியபிளோட மெம்பர்ஸ் எல்லாம் எதுக்குள்ளே அடக்கும், ஃப்ரூட்ஸுக்குள்ளே அடக்கும். அதனால தான் அந்த மெம்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஓகேங்களா, லிஸ்ட்டோட மெம்பர்ஸ் வேரியபிள்லாம் இங்கே போட்டிருக்கோம். சரிங்களா, இதுதான் வேல்யூ. ஓகேங்களா, அதாவது இந்த ஃப்ரூட்ஸ் அப்படின்ற இந்த லிஸ்ட்டில் இருக்க வேல்யூலாம் என்னென்ன அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸ் இன் ஃப்ரூட்ஸ்னால் இந்த ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ அப்படின்னு அர்த்தம். எனக்குள்ளே பிரிண்ட் எக்ஸ்ன்னு என்ன, அந்த வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணு. எந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணு, எக்ஸ்ன்னு என்ன அர்த்தம், ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ. அப்போ ஃப்ரூட்ஸில் என்னென்ன இருக்குது, ஃப்ரூட்ஸில் ஆப்பிள், பனானா, செர்ரி இருக்குது. அப்படின்னா என்ன அவுட்புட் வெளியே வரும், இந்த ஆப்பிள், பனானா, செர்ரி வெளியே வரும். அதாவது சின்டெக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சின்டெக்ஸ். ஃபார் கீவேர்டு வரணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ வரணும். வேல்யூ இங்கே என்ன வேணாலும் போட்டுக்கலாம், நீங்கள் எக்ஸு, ஒய், இஜெட்டு என்ன வேணாலும் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னுன்னு ஒரு கீவேர்டு வரணும், இன்னுன்றது கீவேர்டு வரணும். இதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டு டிக்ளேர் பண்ண பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்டோட நேமு லாஸ்ட்டில் கோலன் வரணும். இந்த 4மே முக்கியம். இதை ரன் பண்ணி பார்ப்போமா, வாங்க ரன் பண்ணிடுமா. சரி, இதோட அவுட்புட் என்ன வருதுன்னு பார்ப்போமா, வாங்க போட்டாச்சு. இப்போ ரன் பண்ணுவோமா, சேவ் கேட்கும், கொடுத்துருங்க. என்ன அவுட்புட் வருது பாருங்கள், ஆப்பிள், பனானா, செர்ரின்னு வந்துருச்சா, இதுதான் அதோட அவுட்புட்டு. ஓகேங்களா, இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஃபார் லூப்பை பயன்படுத்தி பிரிண்ட் பண்ணுறோம், மறந்துடக்கூடாது. ஃபார் லூப்பை பயன்படுத்தி பிரிண்ட் பண்ணுறோம், அதான் கான்செப்ட்டு. அடுத்து நம்ம பார்க்கலாமா, வாங்க. அடுத்து நான் லூப்பிங் த்ரூ எ ஸ்ட்ரிங். எனக்குள்ள என்ன சொல்கிறாங்க, லூப்பிங் த்ரூ எ ஸ்ட்ரிங்னா ஈவன் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இட்ரபிள் ஆப்ஜெக்ட்ஸ், தே கண்டெயின் எ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் ஸ்ட்ரிங்கு. ஓகேங்களா, ஸ்ட்ரிங்குன்னு அந்த டபுள் கொட்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு கொட்டேஷன் இருக்குது, இங்கே ஒரு கொட்டேஷன் இருக்குது. இந்த டபுள் கொட்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே இருக்கிறது தான் ஸ்ட்ரிங்கு. சரியா, இதை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்க ஒவ்வொரு எழுத்தையுமே ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்க ஒவ்வொரு எழுத்தையுமே ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் சின்டெக்ஸ், ஃபார் லூப் ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிட்டேன், ஃபார் கீவேர்டு, அதுக்கப்புறம் வேல்யூன்னா எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம், அது நம்ம கொடுக்குறது என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். அடுத்து இன் அப்படின்ற ஒரு கீவேர்டு, அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரிங்கோ அது பனானா அப்படின்னு கொடுத்துட்டோம். எனக்குள்ளே பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு போட்டாச்சு. இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா. சரி வாங்க, வந்தாச்சு. எங்கள் ப்ரோக்ராமை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன், மறுபடியும் போயிட்டு ஓப்பன் பண்ணுவோம். ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோமா. 1 செகண்ட். ஓகேங்களா, ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணியாச்சு. சரி, நம்ம ஏற்கனவே போட்ட பழைய ப்ரோக்ராம் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். எங்கேயாவது இருக்கா, அங்கே இருக்குது லூப்.
ஓகேங்களா. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, லூப்பிங்கை ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ப்ரோக்ராமில் நம்மளோட ப்ரோக்ராமை பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒவ்வொரு எழுத்தையுமே தனித்தனியாக டிக்ளேர் பண்ணுறேன். இங்கே பனானான்னு போட்டிருக்கேன். நான் வேணால் எனக்குள்ளே ராஜராஜன் போடுறேன். ஸ்ரீ ராஜராஜன் அப்படின்னு போடுறேன். நம்ம காலேஜ் நேம் போடுறோம். இப்போ ரன் பண்ணுவோமா. ஸோ ரன் மாடியூல் 5 பாருங்கள், எல்லா லெட்டருமே ஒன்று கீழே ஒன்றா ஆயிடுச்சு. ஓகேங்களா. எல்லா லெட்டருமே எப்படி வருது, இந்த ராஜராஜன் இருக்க ஸ்ரீ ராஜராஜனில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே ஒன்று கீழே ஒன்றா வந்துருச்சு. இப்படி தான் இதை டீல் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட். பிரேக்னா என்னென்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் நடத்தும் போதே. ஓகேங்களா. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியும் சொன்னேன், ஒயில் நடத்தும் போதும் சொல்லியிருக்கேன். பிரேக்குன்னா அதை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் அது வரும்போது நிப்பாட்டிடணும். அந்த கண்டிஷன் வரும்போது நிப்பாட்டுங்க. என்ன சொல்கிறாங்க, ஃப்ரூட்ஸ்ன்னு போட்டு லிஸ்ட்டில் என்ன வாங்கியிருக்காங்க, 3 வேரியபிள் வாங்கியிருக்காங்க. 3 இங்கே என்ன போட்டிருக்காங்க, ஃபார் எக்ஸ் இன் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரிண்ட் எக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கண்டிஷனை செக் பண்ணுறாங்க. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பனானா, என்ன, பனானா வரும்போது நிப்பாட்டிடு அப்படின்னு அர்த்தம். பனானா வரும்போது நிப்பாட்டிடு. ஏற்கனவே பார்த்த ப்ரோக்ராம்னா ஃபார் லூப்பையும் இது லிஸ்ட்டையும் வச்சு பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா. அப்படின்னா என்ன வரும், பனானா வந்தோடனே நிப்பாட்டிடும். செர்ரி பழம் அங்கே டிஸ்பிளே ஆகாது. இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா. அங்கே இதை ரன் பண்ணி பார்த்துருவோம். சரி, இந்த ப்ரோக்ராமை போட்டுருவோமா. ப்ரோக்ராமை போட்டாச்சு, ரன் பண்ணுங்க. என்ன வருது அவுட்புட் உங்களுக்கு பாருங்கள், ஆப்பிள் பனானா மட்டும்தான் வருது. இங்கே பாருங்கள், செர்ரி பழம் வரல. பாருங்கள், செர்ரி பழம் வரல. அதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்த ப்ரோக்ராம் பார்ப்போமா. அடுத்து என்ன, கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, வித் த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் we can stop the current iteration of the loop and continue with the next one. ஓகேங்களா. கண்டினியூன்னா என்னென்னா அது வந்தோடனே அந்ததை மட்டும் விட்டுட்டு போயிருன்னு அர்த்தம். கண்டினியூன்னா பிரேக்குன்னா என்ன, அது வந்தோடனே மொத்தமாக நிப்பாட்டிடு, அந்த கண்டிஷன் மட்டும் வந்தோடனே. கண்டினியூன்னா நீ அந்த வேரியபிள் அந்த வேல்யூ மட்டும் விட்டுட்டு அடுத்து போய்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம். இங்கே என்ன சொல்கிறாங்க, இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பனானா கண்டினியூ. பனானா வந்தோடனே நிப்பாட்டி. ஏற்கனவே பார்த்தோம்னா ப்ரோக்ராம் ஒயில் அதே தான். ஓகேங்களா. பனானான்னு வந்தோடனே விட்டுட்டு போய்கிட்டே இருந்தேன். அப்படின்னா என்ன டிஸ்பிளே ஆகும், ஆப்பிளும் செர்ரியும் மட்டும் அவுட்புட் வரும். சரிங்களா. அதை ரன் பண்ணி பார்ப்போமா. அதுதான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டு. நீங்கள் எல்லா பேருமே அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரியா. எனக்குள்ளே போட்டுருவோம். பேஸ்ட் பண்ணியாச்சு, ரன் பண்ணுவோமா. ரன் பண்ணோடனே என்ன வரும், பனானாவை மட்டும் விட்டுட்டு போயிட்டேன். பாருங்கள், எனக்குள்ளே ஆப்பிள் வந்திருக்கு, செர்ரி வந்திருக்கு, ஆனால் பனானா வரல. அவ்வளோதான். ஏன், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்னால இந்த அவுட்புட் வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், இந்த ரேஞ்சு ஃபங்க்ஷன் என்னென்னா, ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பருக்குள்ளே ஏதாவது ஒன்று நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த ரேஞ்சுனா என்ன, அதுதான் அதோட அளவு, 6 தான் அளவு. சரிங்களா. ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 6 அப்படின்னா இந்த 6ன்ற நம்பருக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணுறோம். த லூப் த்ரோ எ செட் ஆஃப் கோட் எ ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ கேன் யூஸ் த ரேஞ்ச் ஃபங்க்ஷன். இந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பரை ஒவ்வொரு தடவை ஏதாவது ரேண்டமாக டிஸ்பிளே பண்ணாதான் ரேஞ்சு. சரிங்களா. ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் பிரிண்ட் எக்ஸ். இந்த தான் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்கள். ஏதாவது ஒரு நம்பர் வரும் ஒவ்வொரு வாட்டியும். பாருங்கள், ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 6 லாஸ்ட்டில் கோலன் பிரிண்ட் எக்ஸ். இதை ரன் பண்ணோம்னா என்ன வரும்னு நினைக்கிறீங்க, 6க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் அவுட்புட் வரும். அந்த 6க்குள்ளே வருது பாருங்கள், 0 1 2 3 4 5. அதுதான் சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ மறுபடியும் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், 5 வரைக்கும் தான் வருது. இந்த ரேஞ்சு எது வரைக்கும் இருக்குது, 5 6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அது 5 வரைக்கும் தான் வரும். சரிங்களா. அது 0லேருந்து எடுத்துக்கிறோம். 0லேருந்து 6 வேல்யூ, 0 1 2 3 4 5 மொத்தம் 6 இருக்கும் பாருங்கள். இங்கே 6 சேர்க்காம 0லேருந்து எடுத்தனால ரேஞ்சு 6 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதே ரேஞ்சு தான். இதை என்ன பண்ண போகிறோம்னா கூட்ட போகிறோம். இன்க்ரிமெண்ட் த சீக்வன்ஸ் பை 3. 3 கூட்டிகிட்டு போன்றாங்க. ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 2, 30, 3 பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்கள். ரன் பண்ணி பார்க்கும்போது தெரியும். 3 கூட்டிகிட்டு போகிறோம். 3 கூட்டிகிட்டு போகிறோம். இங்கே பாருங்கள், ப்ரோக்ராம் அவுட்புட் இங்கே என்ன ப்ரோக்ராம் வந்திருக்கு. ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 2, 30ன்னா
2ல் ஸ்டார்ட் ஆகணும் 30ல் முடியணும். 2ல் ஸ்டார்ட் ஆகணும் 30ல் முடியணும். இதுக்குள்ளே இருக்க நம்பரை டிஸ்பிளே பண்ணணும். எப்படி டிஸ்பிளே பண்ணணும்? 3 3 டிஸ்பிளே பண்ணணுமா? 3 3 கூட்டிகிட்டு பண்ணணுமா? 2ல் முதல்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் 3 கூட்டுங்க 5, அதுக்கப்புறம் 3 கூட்டுங்க 8, அதுக்கப்புறம் 3 கூட்டுங்க 11, அப்படியே கூட்டிக்கிட்டே போங்க. கூட்டிக்கிட்டே போனால் கடைசியில் 29 வரைக்கும் வரும். அதுதான் அதோட அர்த்தம். 2ல் ஸ்டார்ட் ஆகுதும் 30ல் முடியணும். நடுவில் ஒவ்வொரு நம்பரையும் 3 3 கூட்டிக்கிட்டு அப்படி டிஸ்பிளே பண்ணுங்கன்னு அர்த்தம். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போது நெஸ்டட் லூப். இது ரொம்ப முக்கியமானது. நெஸ்டட் லூப்னால் 2 லூப்பை பயன்படுத்துகிறோம். இது ஒரு லூப்பு, ஃபார் இங்கே ஒரு ஃபார் வருது, அது கீழே ஒரு ஃபார் வருது பாருங்கள். இதுதான், இது ஒரு லூப்பு, இது ஒரு லூப்பு. ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருக்கிறது தான் நெஸ்டட் லூப் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நெஸ்டட் லூப் இஸ் ஏ லூப் இன்சைட் ஏ லூப். ஒரு லூப்புக்குள்ளே இன்னொன்று லூப் இருக்கும். த இன்னர் லூப் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஒன் டைம். இன்னர் லூப்புன்ற நான் உள்ளுக்குள்ளே இருக்குல்ல, இதுதான் இன்னர் லூப். வெளியில் இருக்கிறது இது வெளியில் இருக்க லூப், அவுட்டர் லூப். இது அவுட்டர் லூப், இது இன்னர் லூப். இன்னர் லூப்புன்றது ஒரு டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். வில் பி எக்ஸிக்யூட்டட் ஒன் டைம் ஃபார் ஈச் இட்ரேஷன் ஆஃப் த அவுட்டர் லூப். அவுட்டர் லூப் எக்ஸிக்யூட் ஆகிற ஒவ்வொரு இட்ரேஷனுக்குமே இன்னர் லூப் ஒன்லி ஒன்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே நம்ம பார்ப்போமா, இதுதான் ப்ரோக்ராம். 2 லிஸ்ட்டு அப்ஜெக்டிவ், ஓகேவா? ஏடிஜேன்னு ஒரு லிஸ்ட்டு. ஏடிஜேன்னு பதிலாக இது கலர்னு கொடுத்துருவோமா, ரெட்டு பிக்கு டேஸ்டின்னு கொடுத்தேன். சரி, எது வேணாலும் கொடுத்துக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. இதோட ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அதை தான் இப்படி கொடுத்துருக்கேன், ப்ராப்பர்ட்டிஸ், ஓகேங்களா? இதோட பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ். இங்கே மாற்றிருக்கேன்ல, அப்படின்னா இங்கேயும் மாற்றணும். ப்ராப்பர்ட்டிஸை தான் கொடுத்துருக்கேன். இங்கே பார்ப்போம். ப்ராப்பர்ட்டிஸ்னால் நான் பண்புகள், அதோட குணநலன்கள்னா இது சிவப்பு கலராக இருக்கும், இது பெருசாக இருக்கும், இது டேஸ்டியாக இருக்குன்னு அர்த்தம். கீழே நான் ஃப்ரூட்ஸு, ஆப்பிள் சிவப்பு கலராக இருக்கும், ஜாக் பலாப்பழம் பெருசாக இருக்கும், அதுக்கப்புறம் செர்ரி பழம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு அர்த்தம். இதை 2 லிஸ்ட்டில் வாங்கிட்டேன். இதை ஃபார் லூப்பில் இங்கே டிக்ளேர் பண்ணிட்டேன். அது ரெண்டையுமே இதோட வேல்யூ என்ன, இதோட வேல்யூ எக்ஸ், இதோட வேல்யூ ஒய். அந்த 2 வேல்யூமே இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். இதை நம்ம அவுட்புட்டை செக் பண்ணி பார்ப்போமா, எப்படி வருதுன்னு பார்ப்போம். வாங்க, போட்டாச்சு ப்ரோக்ராமை. இப்போ ரன் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் எப்படி அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ ரெட்டு, ஓகேங்களா? மறுபடியும் பாருங்கள், பிக்கி, மறுபடியும் டேஸ்டி. இது பாருங்கள், இதுதான் அவுட்டர் லூப் பாருங்கள், 3 தடவை வந்திருக்கு. இன்னர் லூப்பு ஒரே தடவை தான் வந்திருக்கு, ஆப்பிள் ஜாக் செர்ரி, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் அவுட்டர் லூப்பு பிக்குன்னு வந்திருக்கு. இது அவுட்டர் லூப் பாருங்கள், அவுட்டர் லூப்பு 3 தடவை எக்ஸிக்யூட் ஆகும். இன்னர் லூப்பு ஒரே ஒரு தடவை தான், ஆப்பிள் ஜாக் செர்ரின்றது ஒன் டைமு, மறுபடியும் ஆப்பிள் ஜாக் செர்ரி. ஆனால் இந்த இதை பாருங்கள் அப்படி இல்லை, இது தனித்தனியாக ஆயிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு நெஸ்டட் ஃபார் லூப்பு. ஸோ இதுதான் இன்றைக்கியோட கிளாஸு. இதை நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். முக்கியமாக ஃபார் லூப்பை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஒயில் கண்டிஷனையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ நம்ம மீண்டும் அடுத்த கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.